ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ரிசல்ட்டு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி May 20 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போது May 1st வீக்கு ரிலீஸ் பண்ணுறதா கல்வித்துறையிலேருந்து அறிவிப்பு வெளியாகிருக்கு. May 1st வீக்குனா உங்களுக்கு May 1லேருந்து May 7க்குள்ளே எப்போ வேணாலும் ரிசல்ட் வந்து வெளியிடலாம். அப்போ 12th ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அப்போ 12th ரிசல்ட்டுக்கு முன்னாடியே 10th ரிசல்ட் வந்துருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 12th ரிசல்ட் வந்து உங்களுக்கு May 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ரிசல்ட் அதுக்குள்ளேயும் வந்துருங்கிற மாதிரி தான் அப்டேட் ஆகிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே 1 வீக் முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு 10th ரிசல்ட்டு சீக்கிரமாக விடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கலாம். ஸோ பட் இது வரைக்கும் நம்மளுக்கு 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் 10th ரிசல்ட் வரும் இல்லையா? ஸோ இப்போ முன்னாடியே விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் டேட் இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக சொல்லலை. ஸோ May 1st வீக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த டேட்டு தான் உங்களுக்கு அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக சொல்லலை. ஸோ எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, பி பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு லிபரலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பாஸ் அப்படிங்கிறதுல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ் இப்போ லிபரலாக 28 நார்மலாக அப்படின்னாலே உங்களுக்கு பாஸ் போட்டுருவாங்க சரிங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ பி பாசிட்டிவ். தேங்க்யூ.